ஆமா, ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்த, இப்ப அமைதியா இருக்க. சஞ்சய், நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? சொல்லு. நீ இங்க இருந்து போயிரு. உன் ஃப்ரெண்டு செத்து போனதுக்கு அப்புறமா உனக்கு ஏதாவது ஆயிரமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத. இல்ல சஞ்சய், பௌர்ணமியை நினைச்சாதான். அப்படின்னா நீ இங்கிருந்து கிளம்பிடு. இந்த பௌர்ணமியை நினைச்சா உனக்கு பயமாவே இல்லையா? பேய் இருக்கா என்னன்னு தெரியல, ஆனா இந்த பௌர்ணமி எனக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன நடந்தாலும் சரி, எப்பவுமே நான் உன் கூட தான் இருப்பேன். நான் சொல்ற சாமியார் ரொம்ப பவர்ஃபுல்லான சாமியார். நேரா போய் அவரை பார்க்கணும், எல்லா பிரச்சனையும் முடிக்கணும். பார்த்து பார்த்து சரி வராது. இங்க இருக்கிற மரத்தெல்லாம் வித்துட்டு வீட்டை கை மாற்றி விட்டுற வேண்டியதுதான். ஓகேடா மச்சான், கிளம்புறோம்டா. போயிட்டு சரி சரி, எதா இருந்தாலும் பார்த்து சமாளிச்சுக்க. ஏதாவது பிரச்சனை ஃபோன் பண்ணு. பண்ணுறேன். ஓகேடா, வாடா டே. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஃபைன் மச்சான். இவர்தான் மிஸ்டர் ஆண்டோ, சைக்காட்ரிஸ்ட். ஹலோ சார். பேசுற முடி வரைக்கும் இவரும் கூடவே இருப்பார். மச்சான், நான் இந்த பேய்க்குல பயந்து ஓடுறேன் நினைக்காத. எல்லாம் ஒரு பேய்க்காக தான் பயந்து ஓடுறேன் மச்சான். ஆமாடா மச்சான், வந்து ரொம்ப நாள் ஆகி போச்சா. என் பொண்டாட்டி வேற போன்ல வர சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்றாடா. உள்ள இருக்க பேய கூட நான் சமாளிச்சிரேன்டா, வெளியில இருக்க பொண்டாட்டி பேய சமாளிக்கிறான்டா. பெரிய அதான் போயிட்டு வரேன். நான் பாத்துக்கிறேன். சரி ஜாக்கிரதை. போயிட்டு ஏய் இரு மச்சான், உன் கூட ஃபுல்லா இந்த பிரச்சனை முடிச்சு விட்டா கிளம்புவாரு. அஸ் எ சைக்காட்ரிஸ்ட் நான் என்ன நீ சொல்றேன்? ஒண்ணும் பேச வேணாம், எங்களுக்கு டைம் ஆயிருச்சு. அப்புறமா உட்காந்து ஃப்ரீயா பேசு. வாடா மச்சான். போலாமா? எங்கப்பா எங்கப்பா அந்த ரெண்டு பேரும் போயிட்டாங்களா? இப்பதான் கிளம்புனாங்க. என்ன ரோல் பண்ணாங்க? அண்ணே, அந்த போறானே அவன் தான் சரியான ஓட்ட டப்பா. ஏய் இரு, இவன் யாரு புதுசா இருக்கு? இவர் பேய் ஓட்டுறவர். பேய் தான் ஓட்ட முடியாது, வண்டி தான் ஓட்ட முடியும். பேய் ஓட்டுற டாக்டர். டாக்டர்னா ஊசி மாத்திரம் போடலையா? அப்ப நீ போலி டாக்டரா? என் மேல நம்பிக்கை யூடியூப்ல போட்டு பாருங்க. ஏயா டாக்டர் பேய் ஓட்டுனா பின்னாடி நர்ஸ் போகணுமே. நர்ஸ் பின்னாடி வருவாங்களோ? ஒருவேளை வர்றாங்களோ என்னமோ. அப்ப நரச நான் முன்னாடி பாக்குறேன், நீ பின்னாடி இருந்து ரீடி கட்டி வச்சு. வணக்கம் நாயரே. சஞ்சய் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா, இந்த காடு இருக்கிற வரை எந்த பிஸ்னஸ் ஓஹோன்னு ஓடிட்டே இருக்கும். ഞാൻ എങ്കെല്ലാം മരം അനുപ്പുതെന്ന് தெரியுமா? தாய்லாந்து, நெதர்லாந்து, உட்டாக்மண்டு, அமெரிக்கா வரை ഞാൻ தான் மரம் அனுப்பணும். എന്തായി? கொசு தொல்லை. എന്താടോ
காடன்னா கொசு சிங்கம் புலி இருக்கத்தானே செய்யும். அது இருக்கட்டும், நீ வந்த விஷயம் பாரு. இங்க பாரு நாயரே, நான் ஒரு புது பங்களா வாங்கியிருக்கேன். அதுல ஏகப்பட்ட மரம் இருக்கு. நீ தான் எப்படியாச்சும் வித்து கொடுக்கணும். மரமா? சுமாரா எவ்வளவு போகும்? போகும் ஒரு 200 கோடி. 200? ஞான் இப்பெல்லாம் பெரிய வியாபாரம் தான் பண்ணுது. ஆரம்பிச்சிட்டான்டா. இந்த மாதிரி சின்ன வியாபாரம்லாம் ஞான் பண்றதே இல்லை. உன் வியாபாரம் தான் எனக்கு தெரியுமே. எந்த யோசனை? கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க நாயரே. அங்கனையா? எந்த கையில விட 2 அஸ்டன் உண்டு. ஒருத்தன் குட்டியா ஒருத்தன் குண்டா. அவங்கள அனுப்பட்டா? இல்லை நாயரே, இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட முடியல. அவங்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வந்தால் தான் முடியும். தம்பு, என்னால இப்போ வர முடியாது. ஞான் ஒரு சத்தியம் பறையட்டா, யாருக்கிட்டையும் பறையக்கூடாது. ஒபாமா வர என்னை தேடிக்கிட்டு இருக்கு. யூஎஸ் மிலிட்ரியாலேயே என்னை பிடிக்க முடியல. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஞான் ஒன்று செய்யட்டா, எந்த மோல் அனுப்பட்டா? நாயரே, அது ஒரு பேய் பங்களா. தம்பி, உண்ட பிரச்சனையே முடிஞ்சிருச்சு. உனக்கு எந்த மோலை பத்தி தெரியாது. அவளை பார்த்தா பேயே பயந்து ஓடிடும். சத்தியம் தானே. மோலே, பொறுத்தரங்கி வா, வேகம் வா. சும்மா பாரு சாரே. கனவுல பார்த்த பொண்ணு மாதிரி இருக்கா? மோலே. சஞ்சய், எந்த மோலு பிரியா. நைஸ் டு மீட் யூ. மோலே, இயாளானு சஞ்சய். இயாளு ஒரு அரண்மனை போல வீடு வாங்கியிருக்கு. அங்க நிறைய தேக்கு, சந்தனம், செம்மரக்கட்டை, இந்த மாதிரி தடி எல்லாமே இருக்கு. மோலு போய் கணக்கு பார்க்கணும். அப்படியே இவனையும் சேர்த்து. சொன்னது புரிஞ்சுதா? ஓகே ஓகே, போயிட்டு வா. சரிப்பா, பாய். போலாமா? இந்த வீட்டில் சாவு விழுந்தாலும் விழுந்துச்சு, நிம்மதியே இல்லை. சரி அண்ணே, என்னென்ன தமிழ் பேப்பர்லாம் படிக்கிறீங்க? யோ, இதுக்கு முதல்ல நான் இங்கிலீஷ் பேப்பர் படிச்சுக்கிறேன். நீ பாத்தியா? இல்ல. போயா வேலையை பார்த்துட்டு. அண்ணே, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? யோ, நான் டென்ஷனா இருக்கேனா? நீ பாத்தியா? பாத்தியா? நான் சாப்பிட்டா இருக்கையா. அண்ணே அண்ணே, இதுதானே டென்ஷன், இதுதானே டென்ஷன். சும்மா இருயா. உன் தொழிலையும் தாங்க முடியல, அவன் தொழிலையும் தாங்க முடியல. அவன் யாருண்ணே? அதான் நிக்கிறேன் பாரு, யூடியூப். ஏய், இங்க வா. பெரிய மியூசிக் காலையில் ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்டுக்கிறாரு. வாடா, இங்க அண்ணன் டென்ஷன் ஆகிறாரு. வாடா. ஏயா வர்றானா? வரானே. வரட்டும். சரி, ஒரு காட்டு காட்டு காட்டுறனே. யா, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? டெல் மீ. என்ன நீ பேய் இல்லைன்னு இந்த வீட்டுல பூச்சாண்டி வேலை காமிச்சிட்டு இருக்கியா? பேயை பாத்திருக்க நீ? பார்த்தது இல்ல. பிசாசு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல. என்ன இல்லன்னு சொல்ற? இந்த உலகத்துல பேயும் இல்ல, பிசாசும் இல்ல. கேன பையில மூஞ்செல்லாம் உடச்சிருவேன். இனிமே பேயிலன்னு சொன்னீங்கன்னா 24 மணி நேரம் பேசுறாயா? 24 hours பேசுற நீ. அண்ணன் சொல்றாரு, டென்ஷனா சொல்றாரு, 24 மணி நேரம் பேசுறேன்னு. பேய் இருக்கான்னு கேளியா? பேய் இருக்கா? இல்ல. என்ன இல்ல? ஏன் இல்ல? நேர்ல பாத்திருக்கேடா? பாத்திருக்கேடா? பார்த்தது இல்ல. பாத்தது மூஞ்ச பாடுறா. இதாவது பாத்திருக்கேடா? யோ, மயங்கி விழுந்துட்டா. இனிமே எந்திரிக்கவே மாட்டான். எழுந்திருக்க மாட்டானே, செத்தானே. இது கூட சிரிக்குதுல. இல்லையா? என்னையா அவ்வாபான்னு சத்தம் கேக்கு? இங்க பாருனே. ஏண்டா ஏற்கனவே அவ்வாபா பாட்டு போட்டியா? ஒட்டுன்னு தலையில ஒண்ணு. என்ன பண்ற? என்ன பண்ற? பாட்டு பாடுறேன். பாட்டு பாடிக்கிட்டு இருக்கியா? நீ பயப்படலையா? பயப்படல. பயப்பட மாட்டேயா? இதோ பேய். இரியா, குரு அனுப்புற. ஏயா, பேய் இல்லன்னு சொன்னா இப்படி பேயின் பயந்து ஓடுறான். அதானே, பேயிலன்ட்டு பேய்க்கு பயந்து ஓடுறான். பிசாசு பிறந்தவன். பாக்குற டாக்டர். அண்ணே, கையில என்ன பேயை வச்சிட்டு இருக்கீங்க? ஏம்மா. ஏயா, அன்னைக்கு மயங்கி விழுந்தவன் குருவை அனுப்புறோம்னு சொன்னா. ஆமா. எந்த குருவும் காணாமே. அண்ணே, அவன் குரு வரட்டும். அவன் இங்கே தான் வரணும். அவனை நம்ம ஓட்டுற ஓட்டத்துல துண்டை காண துணியை காண அவனே ஓடிடுவானே. எவனா லூஸ் மாதிரி வராயா? அண்ணே, அவன் குரு இவன் தான் போடுறே. அண்ணே அண்ணே, கூப்பிடுறான் பாரு. என்னையா இங்க உட்காரலாமா? என் முதுகுல உட்கார். உட்காரியா? ஏய், தள்ளு. அண்ணே, யாருன்னு கேளு. அண்ணே, அவன் சொன்ன குரு இந்த ரப்பர் வாயினா தான் இருக்கணும். நம்ம ஓட்டுற ஓட்டத்துல அண்ணே, அவனை பாக்காதீங்கண்ணே. நான் சொல்றது கேளுங்கண்ணே. இவனை க்ளோஸ் பண்ணிட்டு விடக்கூடாதுண்ணே. ஏய், இதுக்கு முதல் இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. எதுக்கு வந்தீங்க? உன் பேர் என்ன? பேரு பவர் அண்ணாமலை. பவர் ஹவுஸ் இல்ல, பவர் ஹவுஸ். அங்க இருந்து வந்திருக்கேன். பவர் ஹவுஸ்ல இருந்து வந்திருக்கானா? பவுடர் மாதிரி இருக்கறான். ஆமாயா. லூசர் பைலோ. ஆமா, உன் உண்மையான பேர் என்ன? என் பேரு பவர் அண்ணாமலை. பவர் அண்ணாமலையா? என்னையா அவ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்? ஏய், ஏய், மூஞ்சி என்ன பண்ணு தின்ன மாதிரி கொல 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 கொலன்னு இருக்குது. என்ன சோப்பு போட்டு குளிக்கிற? எனக்கு பிடிச்ச சோப்பு பவர் சோப்பு.
அப்ப உனக்கு பிடிச்ச பத்திரம் பிடிச்ச பத்திரம் பவர் பத்திரம். பிடிச்ச மாஸ்டரு பிடிச்ச மாஸ்டர் பவர் பாட்டி. அப்ப என்னதான் பிடிக்காது? பிடிக்காதது பவர் கட்டு. யோ ஆந்திராவோட பயில் அடிச்சு கரண்ட் இல்லாம கஷ்டப்படுறாங்கடா. இவனை அனுப்பு. எனக்கு மட்டும் ஃபுல் பவர் ஓட்டா. ஆந்திரா என்ன அகில உலகத்துக்கு பவர் கொடுப்பல. எப்ப கொடுப்பல? பவர் வரப்ப. நீ என்ன வேலை செய்யற? நானா ஆ. பேய் ஐயோ, ஓட்டுறவளா? கடிக்காதயா. ஆ? பேய் ஓட்டுறவளையா? ஏய்யா லாரி ஓட்டுறவன கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. பஸ் ஓட்டுறவன கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன பேய் ஓட்டுறவன? நீங்க சந்திரமுகி படம் பாத்தீங்களா? ஆமா. அதுல ரஜினி சாரும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். எப்படி ஃப்ரெண்டு? எப்படி ஃப்ரெண்டா? அவரு மனோதத்த டாக்டரா சந்திரமுகி படத்துல அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டினார்ல, அவரு தான் எனக்கு சீனியரு, நான் தான் அவருக்கு ஜூனியர். யோ அவர் சட்டையை எனக்கு கொடுத்துருக்காரு, உனக்கு தெரியுமா? ஆ? என்ன சந்தேகம்? இல்ல அவர் சட்டை தானே நீங்க போட்டு போய் பொண்ணு பார்க்க போனீங்க. யோ ரொம்ப முக்கியமா? சும்மா இருயா. ஆமா நீ பேய பாத்திருக்கியா? பேய பாத்தனவா? பேய என்கிட்ட சொல்லிடுச்சு. என்ன சொல்லுச்சு? அதாவது 2 கிழட்டு பேய, அதுல ஒரு பேய் வந்து வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை நகையெல்லாம் போட்டுட்டு, இன்னொரு பேய் தலையில உருவா கட்டிக்கிட்டு காய் வெட்டி காய் சட்டை போட்டுட்டு சாமியார் மாதிரி தெரியுது. ஆ? யார பத்தியா பேய்ங்கற? அனுமார் கோவச்சுல என்ன கோவம் குத்துறா? நான் ஏன் போனோம்? ஆ? நான் போகணும்னா உங்க 2 பேத்தையும் ஓட்டாம போக மாட்டேன். ஐயோ ஜென்மோனி, ஐயோ வீட தூக்க போறியா? ஐயோ என்னையா என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? அவன் கிடக்குறான ரப்பர் ஸ்ப்ரிங் வாய போட்டோனே. சும்மாரியா. அண்ணே இவன் லூஸ் இடாதியா, ஏதோ திட்டத்தோட வந்திருக்கான். இவனை ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டா நம்ம 2 பேருக்கு ஆபத்து. சீக்கிரம் வா.